பாடுபட்ட இயேசுவோடு பயணிக்க கிறிஸ்துவின் ஆயுதங்கள். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இயேசுவின் பாடுகளை கிறிஸ்துவ விசுவாசிகள் பல்வேறு கோணத்தில் தியானித்து வந்தார்கள். அவற்றுள் 14 தலங்களை உள்ளடக்கிய சிலுவை பாதை, இயேசுவின் இறுதி 7 வார்த்தைகள் அதற்கு சில உதாரணங்களாகும். அந்த வரிசையில் இயேசுவின் பாடுகளோடு தொடர்புடைய ஆயுதங்கள், கருவிகள் ஓவியமாக வரையப்பட்டு துவக்க கால விசுவாசிகளால் தியானிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக இயேசுவின் பாடுகளோடு தொடர்புடைய கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் துயரம், காட்டிக் கொடுக்கப்பட்ட நிகழ்வு, கைது செய்யப்படுதல், விசாரணை, சிலுவைச் சாவுக்கு தீர்ப்பளிக்கப்படுதல், சிலுவையில் அறையப்படுதல், அவரின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுதல், பின்னர் அடக்கம் செய்யப்படுதல் ஆகியவற்றை குறித்து காட்டும் விதத்தில் தொடர்புடைய ஆயுதங்களை ஓவியமாக வரைந்தனர். அவற்றை தவக்காலத்தில் விசுவாசிகள் இயேசுவின் பாடுகளை தியானிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அத்தகையதொரு அரியதொரு பொக்கிஷத்தை உங்களுக்கு பகிர்வதே இந்த வீடியோவின் நோக்கம். வாருங்கள், கிறிஸ்துவின் ஆயுதங்களை தியானித்து இயேசுவின் பாடுகளோடு பயணிப்போம். 1. ரசக்கிண்ணம். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தாங்க முடியாத துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போது, தந்தையே, இத்துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று கண்ணீர் விட்டு கதறினார். அவரது துக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ரசக்கிண்ணம் திகழ்கிறது. 2. 30 வெள்ளிக்காசுகள். மத்தேயு 26:15 யூதாசு அவர்களிடம், இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசிய யூதாசையும் அவனது துரோகச் செயலையும் எண்ணி பார்க்க உதவுகிறது. 3. விளக்குகள், பந்தங்கள், படைக்கலன்கள். இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களோடு வந்த யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலன்களோடும் அங்கே வந்தான் என்கிறது யோவான் 18:3. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கைது செய்வதற்காக நுழைந்த யூதாசையும் படை வீரர்களையும் நினைவுபடுத்துகிறது இக்கருவிகள். 4. வாள். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்படும் போது சீமோன் பேதுரு தன்னிடமிருந்த வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலது காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உறையில் போடு, வாளை எடுத்தவன் வாளாலே மடிவான் என்று எச்சரிக்கை செய்து வெட்டப்பட்ட படை வீரரின் காதுக்கு நலம் தந்து சுகமளித்தார். 5. செந்நிற ஆடை. இயேசு யூதர்களின் அரசன் என்பதை கேலி செய்யும் விதத்தில் இயேசுவின் ஆடைகளை உரிந்து பின்னர் அரச ஆடையின் அடையாளமாக விளங்கும் கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளரங்கியை அவருக்கு அணிவித்து படை வீரர்கள் அவரை கேலி செய்தனர். 6. முள்முடி. கிரீடம் அல்லது தங்க கிரீடம் என்பது அரசர்களின் அதிகாரத்தையும் அவர்களது ஆட்சியையும் சுட்டி காட்டுகிறது. படை வீரர்கள் இயேசுவை கேலி செய்வதற்காக கிரீடத்தின் அடையாளமாக ஒரு முள்முடி பெண்ணி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி அவரை ஏளனம் செய்தனர். 7. கோல். யூதர்களின் அரசர் என்று சொன்ன இயேசுவை கேலி செய்யக்கூடிய விதத்தில் கேலி செயல் தொடர்ந்து நடந்தது. அரச அடையாளமாகிய செங்கோலின் அடையாளமாக விளங்குகிற ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி அவரை தொடர்ந்து ஏளனம் செய்தார்கள். 9. சேவல். இயேசு பேதுருவிடம், சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று முன்கூட்டியே சொன்னது போன்று நடந்தது. அப்போது பணிப்பெண் ஒருவரிடம் பேதுரு, இந்த மனிதரை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. 10. கல் தூண். படை வீரர்கள் இயேசுவை சாட்டையால் அடித்தபோது அவரை சங்கிலியால் கல் தூணில் கட்டினார்கள். 11. சாட்டை. யூத முறைப்படி குற்றவாளிக்கு 40க்கு 1 குறைய 39 சாட்டையடிகள் கொடுப்பார்கள். ஆனால் ரோமை சட்டப்படி சாட்டையடிகளின் எண்ணிக்கைக்கு வரையறை இல்லை. ரோமை ஆளுநன் பிலாத்து இயேசுவுக்கு தீர்ப்பளித்ததால் இயேசுவின் மேல் விழுந்த சாட்டையடிகளின் எண்ணிக்கைக்கு வரையறை இல்லை. 39 அடிகளுக்கு மேலாக சாட்டைகள் அவரது உடலை பதம் பார்த்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 12. வெரோனிகாவின் துயில்.
உருக்குலைந்த இயேசுவின் முகத்தை வீரப்பெண் வெரோனிகா ஓடி வந்து துடைக்கிறார். கூட்டத்தைக் கண்டு அவர் அஞ்சவில்லை. படை வீரர்களின் ஆக்ரோஷத்தைக் கண்டு மிரண்டு போகவில்லை. வெரோனிகாவின் அன்புக்கு பரிசாக, வீரத்திற்கு பரிசாக இயேசுவின் முகம் அவர் கொடுத்த துணியில் பதிகிறது. 13. சுத்தியல். இயேசுவின் கரங்களிலும் கால்களிலும் ஆணியை கொண்டு துளைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது சுத்தியல். சுத்தியலை கொண்டு கால்களையும் கரங்களையும் ஆணியை கொண்டு துளைத்து இயேசுவை சிலுவையில் பொருத்தினார்கள். 14. ஆணிகள். ஆணிகள் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு பயன்படுத்தப்பட்டன. அவரின் கரங்களையும் கால்களையும் ஆணிகளால் துளைத்தார்கள். ஆணிகள் இயேசுவின் உடலில் 4 காயங்களை ஏற்படுத்தின. 15. பலகை. இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதனின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. 16. கடற்பஞ்சி மற்றும் கோல். கடற்பஞ்சை புளித்த திராட்சரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தார்கள். 17. ஈட்டி. படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. 18. தையலின்றி நெய்யப்பட்ட இயேசுவின் ஆடை. இந்த ஆடை அன்னை மரியாளால் இயேசுவுக்கென பிரத்யேகமாக செய்யப்பட்டது என்கிறது பாரம்பரியம். இத்தகையதொரு ஆடை பலி ஒப்புக் கொடுக்கும் தலைமைக்குரு மட்டுமே அணியக்கூடிய இத்தகையதொரு ஆடையை இயேசு தலைமைக்குருவாக தம்மையே பலியாக ஒப்புக் கொடுப்பதை நினைவுபடுத்துகிறது. 19. சீட்டு. அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். 20. கள்வர்களின் சிலுவைகள். இயேசுவின் இடப்பக்கம் வலப்பக்கம் என 2 கள்வர்களையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவர்களில் ஒருவர் இயேசுவை சபித்தார், மற்றவர் இயேசுவிடம் மனம் வருந்தி ஜெபித்தார். மனம் வருந்தி ஜெபித்தவர் வான்பீட்டை உரிமையாக்கிக் கொண்டார். 21. ஏணி. இயேசுவின் உடலை அடக்கம் செய்யும் முன் அவரது உடலை சிலுவையிலிருந்து இறக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது ஏணி. 22. இடுக்கி. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்குவதற்கு முன் அவரின் கையிலும் காலிலும் அறையப்பட்ட ஆணிகள் அகற்றப்பட வேண்டும். 23. சூரியன் சந்திரன். பிற்பகல் 3 மணிக்கு நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. நீண்ட துக்கத்தால் சூரியனும் சந்திரனும் ஒளிதர மறுத்தன. நாடெங்கும் இருள் கவ்வியிருந்தது. 24. வெள்ளைப்போளம். இறந்த இயேசுவின் உடலை அடக்கம் செய்யும் முன் அவரது உடலுக்கு நறுமண தைலமாகிய வெள்ளை போலம் பூசப்பட்டது. 25. பாடுகளோடு தொடர்புடைய கரங்கள். மூடிய கை இயேசுவை அடித்த கரம் எனவும், சுட்டிக்காட்டும் விரல் இயேசுவை கேலி செய்த கரம் எனவும், பேதுருவின் கை மால்கு என்கிற படைவீரரின் காதை வெட்டுவது போன்றும், யூதாஸின் கை 30 நாணயங்களை பெறுவது போன்றும், இதே போன்ற படங்களில் பிலாத்து தனது கரங்களை கழுவுவது போன்றும் வரையப்பட்டிருந்தது. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.